யானைக்கு எப்பவுமே 2 தந்தம். கணபதிக்கு மட்டும் ஏன் ஏக்க தந்தம்னு சொன்னாங்க? ஏக்கம்னா ஒரு தந்தம். வக்ரதுண்டாய இன்னொரு தந்தம் உடைஞ்சு இருக்கு. கௌரி தனையன், கௌரிக்கு மகன். கௌரிங்கிறது பவர்ஃபுல் மதர். பவர்ஃபுல் மதர்க்கான பைய விநாயகன். வீணா வெற்றி பெற முடியாதுன்னு அர்த்தம். விநாயகன் என்றால் அந்த நாயகனை வெற்றி பெற முடியாது, மூலக்கடவுள். அவன் கையில இருந்த 2 தந்தத்துக்கு ஒரு தந்தம் உடைஞ்சு இருக்கு. அந்த தந்தம் எப்படி உடைஞ்சுது? வேகமாக காலம் சொல்கிறது, வேகமாக வியாசர் சொல்கிறார். எழுதுவதற்கு யாரும் இல்லை. விநாயகனை அழைக்கிறார்கள். விநாயகன் உட்கார்ந்துட்டார் எழுதுறதுக்கு. கையில் புத்தகம். எழுத ஆரம்பிக்கும் பொழுது பேனா இல்ல. இவ்வளவு ஃபாஸ்டா இந்த காலத்தை எழுத முடியாது. எழுதுவதற்கு அந்த விநாயகன் என்ன செய்தாராம்? தன் தந்தத்தை உடைத்து எழுதத் தொடங்கினார் என்று புராணம் சொல்கிறது. உலகத்திலேயே யானை என்றால் அழகு அதற்கு தந்தம்தான். தன் அழகு குறைந்தாலும் பரவாயில்லை, கல்விக்காக அது பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய தந்தத்தை உடைத்து கல்விக்காக பயன்படுத்திய விநாயகனை நீங்கள் உங்களுடைய கல்வியிலே முதல் கடவுளாக நினைத்து வணக்கத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். ஏக்க தந்தாய வக்ரதுண்டாய கௌரி தனயாய தீமஹி.